குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நாளைக்கு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ உங்களோட கொஸ்டின் பேப்பரில் ஒரு கிரியேட்டிவ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த மாடலில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு மட்டும் சொல்கிறேன். சரியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மார்க் வந்து இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார்ம் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் இன்டீஜர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் வித் ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபார்ம் பண்ணணும்? ஒரு இன்டீஜரில் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறேன்? கொடுத்த ஒரு ரூட்டை எக்ஸ் ஈக்குவல்னு எழுதிட்டேன். இங்கே பாருங்க, இது ரூட்ல இருக்கு, இது ரூட்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இது பவர் 1/2 எழுதலாம். ஹோல் பவர் ரூட் இருக்கனால 1/2. இப்போ இது என்னவா மாறுது? a பவர் m பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்ட்டு n எழுதலாம். ஸோ அதனால ரெண்டு மல்டிப்ளை 1/4 வரும். கரெக்டா? ஸோ x ஈக்குவல் டு 5/7 1/4. ரெண்டு சைடும் ஃபோர்த் ரூட் எடுத்து அப்படின்னா இது x பவர் 4 மாறி இந்த 4 கேன்சல் ஆகி இது மட்டும் வரும். தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 7x பவர் 4 ஈக்குவல் டு 5. 5 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 7x பவர் 4 minus 5 equals 0, which means it is a recurred polynomial equation with integer coefficient. முடிஞ்சிச்சு. ஓகே, ஒரு 3 மார்க் கிரியேட்டிவ் வந்து இது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கர்வ் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? y ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் டொமைன் வந்து க்ளோஸ் இன்டர்வல் -1 to 1 டுவர்ட்ஸ் ரேஞ்ச் வந்து -π/2 to π/2 -9 to +9 வரை எழுதணும். ஓகே, இப்போ கிராஃப் வந்து கிராஃப் பண்ண போறீங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸ்ன்ற ஒரு டொமைனை ஃபங்க்ஷனில் போய் போட்டிங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ தரும், அது என்னோட ரேஞ்சு. சரியா? இப்போ எக்ஸ்ன்றது இது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்? +1லேருந்து -1 வரை எடுக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் போய் போடுறேன். இப்போ எக்ஸில் 1 போடணும், 0.5 போடணும், 0 போடணும், -1 போடணும். போட்டால் 1 போட்டால் 90, 0.5 போட்டால் 1/2. ஸோ π/6 வரும். 0 போட்டால் 0, -1 போட்டால் -π/2. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பிளாட் பண்ணுங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். -x அண்ட் பாசிட்டிவ் எக்ஸ், -y பாசிட்டிவ் y. எக்ஸ் ஆக்சிஸில் என் டொமைன் வேல்யூ இருக்கணும் -1 to 1. ஒய் ஆக்சிஸில் ரேஞ்ச் வேல்யூ இருக்கணும் -π/2 π/2. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? 1, π/2. 1, π/2 இங்கே இருக்கும். இங்கே 1, இது π/2. 0.5, π/6. 0.5 இங்கே, π/6 இங்கே. 0, 0 இங்கே, -1, -π/2 இங்கே. இந்த பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி கர்வ் போட்டிங்க அப்படின்னா அது y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுலேருந்து ஒரு 3 மார்க் கேட்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஒரு ரொம்ப நல்ல சம். இது நல்லா கவனிங்க. ஒரு 5 மார்க்ல கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து இதில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். என்ன கேட்குறாங்க? சால்வ் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் ஒன் ஆஃப் த ரூட் ஆஃப் த கிவன் கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் இஸ் 2 - √7 இருக்கு. ஓகே, இப்போ இது ஒரு கியூபிக் பாலினாமியல்னா என்ன அர்த்தம்? 3 ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும், ஆல்ஃபா, பீட்டா, காமா. அதில் ஒரு ரூட் வந்து 2 - √7 கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் 2 ரூட்டா கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். சரியா? கொடுத்த ஈக்குவேஷன் எழுதுறேன், நல்லா கவனிங்க. இந்த 4x² உள்ள கொண்டு வந்தா -4x² மாறும். கிளியர்? ஒரு ரூட் கிவன் 2 - √7 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஒரு ரூட் கிவன்னா கொடுத்த ரூட் எப்படி இருக்கு? இட் இஸ் எ இமேஜினரி ரூட்டா இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? ஒரு ரூட் 2 - √7 இன்னொரு 2 + √7 எழுதலாம். ரீசன் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம் என்ன சொல்லுது? இமேஜினரி ரூட் அக்கர்ஸ் இன் கான்ஜுகேட் பேர். எப்பவுமே இந்த இமேஜினரி ரூட்டு ரொமான்டிக் கப்புள் ரூட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். இமேஜினரி ரூட்டும் இராஷனல் ரூட்டும். ஓகேவா? ரூட் 2ல இருக்குது, ரூட் 3ல இருக்குதெல்லாம் கப்புள் எக்ஸிஸ்ட். அப்போ என்ன அர்த்தம்? 2 - √7 வந்து 2 + √7 ஒரு ரூட் எப்படின்னா இன்னொரு ரூட் வந்து கான்ஜுகேட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். மைனஸ் இங்கே ப்ளஸ் வரும். இப்போ என்ன? அடுத்து காமான்ற 3வது ரூட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்ஃபா, பீட்டா. ஆல்ஃபா கொடுத்த ரூட்டு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம் யூஸ் பண்ணனால 2 + √7 வந்துச்சு. சரியா? 3வது ரூட் கண்டுபிடிக்கணும். சரி, இது வந்து கிவன் ஈக்குவேஷன்ல f(x) கிவன் ஈக்குவேஷனை ஜெனரல் ஈக்குவேஷன் கியூபிக் எழுதினீங்க அப்படின்னா ax³ + bx² + cx + d = 0 வரும். ஸோ கியூபிக் ஈக்குவேஷன் என்ன? அப்பத்தாவுக்கு 3 பிள்ளைங்க இருக்கு. அந்த 3 ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு புள்ள வந்து கொடுத்துட்டாங்க, இன்னொரு புள்ள வந்து இந்த தியரம் யூஸ் பண்ணி எழுதிட்டோம். 3வது புள்ள கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ கிவன் ஈக்குவேஷன்ல சம் ஆஃப் ரூட் எப்படி எழுதுவோம்? ஆல்ஃபா + பீட்டா + காமான்னு எழுதுவோம், which is equal to -b/a. கரெக்டா? இப்போ ஆல்ஃபா + பீட்டானா இது 2 ரூட்டையும் ஆட் பண்ணி ப்ளஸ் காமா ஈக்குவல் டு -b/a. -b/a என்ன அர்த்தம்? இந்த ஈக்குவேஷன் இது கூட கம்பேர் பண்ணுங்க. a வந்து 3, b வந்து -4. ஸோ -4/3 +4/3 வரும். இது ஆல்ஃபா பீட்டா இந்த 2 ரூட்டு போட்டோம் அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆகி 4 + காமா = 4/3 வரும். 4 ஆன்சர் கொண்டு போங்க, -4 மாறிடும். சரி, எல்சிஎம் எடுங்க இங்கே போயிட்டு. ஸோ × 3 எல்சிஎம் பண்ணீங்கன்னா -12/3. ஸோ காமா = 4 - 12/3 = -8/3. ஒரு ரூட்டு கொடுத்தது, இன்னொரு ரூட்டு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம் யூஸ் பண்ணது, இன்னொரு ரூட் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த கிவன் கியூபிக் ஈக்குவேஷனுக்கு 3 ரூட் கண்டுபிடிச்சோம். அப்போதாவுக்கு 3 பிள்ளைங்க என்னன்னு கண்டுபிடிச்சிடும். சரியா? இது மாதிரி மாடல் கேட்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல்.